செல்வங்களே, அனைவரும் நலமோடு இருப்பதாக நம்புகிறேன். கண்ணாடி பாட்டில் எப்படி தயாரிக்கப்படுகிறது தெரியுமா? ஒரு தொழிற்சாலையில். இதேபோல் எந்த ஒரு தயாரிப்பு அல்லது பொருள் ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது. ஒரு தொழிற்சாலையில் தயாரிப்பு மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. தயாரிப்பு தவிர சில கழிவுகளும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மனித உடல் ஒரு உயிர்மங்களால் ஆன தொழிற்சாலை. நாம் உணவை உண்கிறோம், காற்றை சுவாசிக்கிறோம், மற்ற வாழ்க்கை நடைமுறைகளுக்கு ஆற்றலை பயன்படுத்துகிறோம். எனவே ஆற்றலை பயன்படுத்துவதை தவிர சில கழிவுகளை உருவாக்குகிறோம். நமது உடலின் உயிரணுக்களில் எப்படி, எங்கே, என்ன கழிவுகள் உற்பத்தியாகின்றன? இந்த கேள்விக்கான பதில்களை இந்த தலைப்பில் ஆராய்வோம். 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தின் வாழ்க்கை செயல்முறைகளில் இருந்து வெளியேற்றம் என்ற தலைப்பில் இருந்து ஆராயலாம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். வெளியேற்றம் வரையறை. மனிதர்களில் வெளியேற்றம். வெளியேற்றம் அல்லது சிறுநீர் அமைப்பு. அமைப்பு மற்றும் செயல்பாடுகள். முக்கிய வார்த்தைகள்: சிறுநீரகத்தி, குழாய் திரவம், பெரிடியூபுலர், போடோசைட், குளோமருலஸ், அல்லது சிறுநீரக குஞ்சம், அண்மை சுருள் நுண்குழல், பிசிடி, சேய்மை சுருள் நுண்குழல், டிசிடி, கடத்துத் தமனி, வெளியேறும் தமனி, சிறுநீரக குழிகள், சிறுநீர் கழித்தல். வாழ்க்கை நடைமுறையில் உள்ள பொருட்கள் வளர் மற்றும் அல்லது அவற்றின் முறிவு ஆகியவை அடங்கும். சிதை மாற்றம் கூட்டாக வளர்சிதை மாற்ற நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படுகிறது. உயிரினங்கள் வெவ்வேறு பொருட்களை பயன்படுத்துகின்றன மற்றும் வளர்சிதை மாற்ற நடவடிக்கைகளின் போது வெவ்வேறு தயாரிப்புகளை உருவாக்குகின்றன. இவற்றில் சில தீங்கு விளைவிக்கக்கூடிய உடலில் இருந்து அகற்றப்படும் அல்லது வேறு சில வடிவங்களில் தொகுக்கப்பட்டு சேமிக்கப்படும். ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசத்தின் போது முறையே பிராணவாயு மற்றும் கரிமல வாயு போன்ற வாயு கழிவுகள் உருவாகின்றன என்பதை நாம் அறிவோம்.
மற்ற வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் நைட்ரஜன் கழிவுகளை உருவாக்கும் உப்புகள் அதிகப்படியான நீர் மற்றும் பல பொருட்களுடன் அகற்றப்பட வேண்டும். வெளியேற்றம் என்பது உடலில் இருந்து கழிவுகள் அல்லது பயனற்ற பொருட்களை பிரித்து அகற்றுவதில் ஈடுபடும் உயிரியல் செயல்முறை ஆகும். லத்தீன் மொழியில் எக்ஸ் என்றால் வெளியே, கிரனர் என்றால் மாற்றம். இந்த கருத்து வரைபடத்தில் சிறுநீர் அமைப்பை பார்ப்போம். மனிதர்களில் வெளியேற்றம் பல பயனுள்ள பொருட்கள் மற்றும் ஆற்றலை உருவாக்க பல வளர்சிதை மாற்ற எதிர்வினைகள் ஏற்படுகின்றன. அதே நேரத்தில் நச்சுக் கழிவுகளும் உற்பத்தியாகலாம், நீர் உள்ளடக்கம் அதிகரிக்கலாம், உடலில் உள்ள அயனி சமநிலை தொந்தரவு செய்யலாம். கழிவுப் பொருட்களில் கரிமில வாயு, நீர், நைட்ரஜன் கலவைகளான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம், பித்த நிறமிகள், அதிகப்படியான உப்புகள் போன்றவை அடங்கும். வளர்சிதை மாற்றத்தின் அனைத்து கழிவுப் பொருட்களிலும் மிகவும் விஷமானது அமோனியா ஆகும். மனிதர்களின் வெளியேற்ற அமைப்பு மனிதனின் வெளியேற்ற அமைப்பில் ஒரு ஜோடி சிறுநீரகங்கள், ஒரு ஜோடி சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் குழாய் ஆகியவை உள்ளன. சிறுநீரகங்கள் மனிதனில் சிறுநீரகங்கள் எனப்படும் பீன் வடிவ சிவப்பு கலந்த பழுப்பு நிற அமைப்புகள் உள்ளன. இவை முதுகுப்புற உடல் சுவருடன் இணைக்கப்பட்ட வயிறு குழியில் அமைந்துள்ளன. முதுகு எலும்பின் இருபுறமும் ஒன்று. சிறுநீரகத்தின் அளவு நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 5 முதல் 6 சென்டிமீட்டர், தடிமன் 4 சென்டிமீட்டர். ஒவ்வொரு சிறுநீரகமும் வெளிப்புறத்தில் குவிந்த வடிவமாகவும் உள்பக்கத்தில் குழிவானதாகவும் இருக்கும். மேலே கல்லீரல் இருப்பதால் வலது சிறுநீரகத்தின் நிலை இடது சிறுநீரகத்தை விட குறைவாக உள்ளது. ஒவ்வொரு சிறுநீரகத்தின் உள்பக்கத்திலும் சிறுநீரக தமனி நுழைவதற்கும் சிறுநீரக நரம்பு மற்றும் சிறுநீர் குழாய் வெளியேறுவதற்கும் ஒரு பிளவு அல்லது ஹிலஸ் உள்ளது. சிறுநீரக தமனி ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை கழிவுப் பொருட்களால் ஏற்கிறது மற்றும் சிறுநீரக நரம்பு ஆக்சிஜன் அகற்றப்பட்ட இரத்தத்தை கொண்டு செல்கிறது. உடலின் பல்வேறு உறுப்புகளில் உருவாகும் கழிவுப் பொருட்கள் சிறுநீரகங்களால் வடிகட்டி வெளியேற்றப்படுகின்றன. சிறுநீரகத்தின் உள்ளமைப்பு
உட்புற அமைப்பை பற்றி மேலும் அறிய சிறுநீரகத்தின் நீளமான பகுதியை கவனிப்போம். இது மேற்பட்டை எனப்படும் கருநிற வெளிப்புற மண்டலம் மற்றும் மைய விழியம் எனப்படும் வெளிரிய உள்மண்டலம் போன்ற 2 தனித்துவமான பகுதிகளை காட்டுகிறது. ஒவ்வொரு சிறுநீரகமும் 1.3 முதல் 1.8 மில்லியன் நுண்ணிய மற்றும் சிறுநீரகத்திகள் அல்லது சிறுநீர் குழாய்கள் எனப்படும் மெல்லிய குழாய் செயல்பாட்டு பகுதிகள் கொண்டுள்ளது. சிறுநீரகத்தி அமைப்பு. ஒவ்வொரு நெஃப்ரானிலும் மால்பிஜியன் உடல் மற்றும் சிறுநீரக குழாய் என 2 பகுதிகள் உள்ளன. மால்பிஜியன் உடல் சிறுநீரகத்தி முடிவில் ஒரு குருட்டு கோப்பை வடிவிலான போமன்ஸ் உறை மற்றும் குளோமருலஸ் எனப்படும் நுண்ணிய இரத்த நுண்குழாய்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. போமன்ஸ் உறை மற்றும் குளோமருலஸ் ஆகியவை மால்பிஜியன் உறை அல்லது சிறுநீரக உறை என அழைக்கப்படுகிறது. குளோமருலஸ் ஒரு இணைப்பு தமனியிலிருந்து உருவாகிறது மற்றும் ஒரு வெளியேற்றும் தமனியை உருவாக்குகிறது. வெளியேற்றும் தமனியின் விட்டம் ஒரு கடத்து தமனியை விட குறைவாக உள்ளது. குறைவான விட்டம் காரணமாக வெளியேறும் தமனி சிறுநீரக குஞ்சத்தில் அழுத்தத்தை செலுத்துகிறது மற்றும் அது ஒரு வடிகட்டுதல் அலகு போல் செயல்படுகிறது. போமனின் உறை சிறுநீரக குஞ்சத்தில் இடமளிக்கிறது. இது போடோசைட் உயிரணுக்கள் எனப்படும் செதில் மேலணி உயிரணுக்களின் ஒரு அடுக்கு மூலம் வரிசையாக உள்ளது. சிறுநீரக குஞ்சத்திலிருந்து வடிகட்டப்பட்ட பொருட்களை கடந்து செல்ல போடோசைட் உயிரணுக்கள் இடையே நுண்ணிய துளைகள் உள்ளன. சிறுநீரக குழாய். இது முதல் அல்லது அருகாமையில் சுருண்ட குழாய் அதாவது பிசிடி சிறுநீரக கழல் எனப்படும் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. இது யூ வடிவமானது மற்றும் இரண்டாவது அல்லது தொலை சேய்மை சுருள் நுண்குழல் அதாவது டிசிடி. தொலை சேய்மை சுருள் நுண்குழல்கள் சேகரிக்கும் குழாயில் திறக்கப்படுகின்றன. சேகரிக்கும் குழாய் இடுப்புக்குள் திறக்கும் பிரமிடுகள் மற்றும் கால்சஸ்களை உருவாக்குகிறது. இடுப்பு சிறுநீரக குழாய்க்குள் செல்கிறது. சிறுநீரக குழாயின் அனைத்து பகுதிகளும் குழாயை சுற்றியுள்ள பெரிடியூபுலர் நுண்குழாய்களின் வலையமைப்பால் மூடப்பட்டிருக்கும். பெரிடியூபுலர் நுண்குழாய்கள் இணைந்து சிறுநீரக வீணலை உருவாக்குகின்றன, மேலும் மற்ற வீணல்களுடன் இணைகின்றன.
இறுதியாக சிறுநீரக நரம்புக்குள் உருவாகின்றன. சிறுநீர் குழாய்கள். இவை 30 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு ஜோடி வெண்மை, குறுகிய விரிசல் மற்றும் தசை குழாய்கள். ஒவ்வொரு சிறுநீர் குழாயும் சிறுநீரகத்தின் ஹிலாசிஸிலிருந்து எழுகிறது. இது கீழ் நோக்கி நகர்ந்து சிறுநீர் பையில் சாய்வாக திறக்கிறது. சிறுநீர் குழாய் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் பைக்கு சிறுநீரை எடுத்து செல்கிறது. சிறுநீர் குழாயில் சிறுநீரின் இயக்கம் பெரிஸ்டாலிசிஸ் வழியாகும். சிறுநீர் பை. இது அடிவயிற்றின் இடுப்பு பகுதியில் ஏற்படும் ஒரு இடைநிலை பேரிக்காய் வடிவ மற்றும் விரிவடையும் பை ஆகும். இது 2 சிறுநீர் குழாய்களால் கொண்டு வரப்படும் சிறுநீரை சேமிக்கிறது. சிறுநீர் பையின் சேமிப்பு திறன் 300 முதல் 800 மில்லி லிட்டர். சிறுநீர் குழாய். சிறுநீர் பையில் இருந்து வெளியில் சிறுநீரை எடுத்து செல்லும் குழாய் இது. சிறுநீர் பை சிறுநீர் குழாயில் திறப்பது தசைகள் அல்லது சுருங்கியின் வளையத்தால் பாதுகாக்கப்படுகிறது. சிறுநீர் குழாய் பெண்களில் 4 சென்டிமீட்டர் நீளமும் ஆண்களில் 20 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும். அதன் திறப்பு பெண்களில் தனித்தனியாக இருக்கும், ஆனால் ஆண்களின் இனப்பெருக்க பாதையில் சிறுநீர் குழாயும் பொதுவாக சேர்ந்திருக்கும். சிறுநீர் கழித்தல். சிறுநீர் தற்காலிகமாக சிறுநீர் பையில் சேமிக்கப்படுகிறது. சிறுநீர் பையில் 2 செட் வட்ட சுழற்சி தசைகள் உள்ளன. சிறுநீர் பை நிரப்பும்போது இந்த 2 தசைகளும் சுருங்குவதால் வெளியேற்றும் பாதை மூடப்படும். இருப்பினும் சிறுநீரின் அழுத்தம் அதிகரிக்கும்போது சிறுநீர் பையின் சுவர்கள் நீட்டிக்கப்படுகின்றன, மேலும் இது ஒரு தானியங்கி அனிச்சை செயலை தூண்டுகிறது, இதனால் மேல் சுருங்கி ஓய்வெடுக்கிறது. ஆனால் கீழ்த்தசை நார் மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே இந்த தசையும் தளர்வடையும் வரை சிறுநீரை இன்னும் தக்க வைத்துக் கொள்ளலாம். சிறுவயது குழந்தைகளால் சிறுநீர் கழிப்பதை கட்டுப்படுத்துவது இல்லை, ஆனால் படிப்படியாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. சிறுநீர் பையில் 300 முதல் 400 மில்லி லிட்டர் சிறுநீரை நிரப்பும்போது சிறுநீர் கழிப்பதற்கான உந்துதல் ஏற்படுகிறது.
நீட்டப்பட்ட சிறுநீர்ப்பை அனிச்சையாக உருவாக்க நரம்பு முனைகளை தூண்டுகிறது. இருப்பினும் சிறுநீர் பையில் அதிகபட்சமாக 700 முதல் 800 மில்லிலீட்டர் அளவு வரை சிறுநீர் நிரப்பும் வரை சிறுநீர் பையில் வைத்திருக்க முடியும். இந்த நேரத்தில் தூண்டுதல் வலி மிகுந்ததாக மாறும் மற்றும் தானாக சிறுநீர் கழிக்க வழிவகுக்கிறது. ஒரு நாளைக்கு வெளியேற்றப்படும் சிறுநீரின் மொத்த அளவு சுமார் 1.6 முதல் 1.8 லிட்டர். தண்ணீர், பழச்சாறுகள் போன்ற திரவங்களை அதிக அளவில் உட்கொள்ளும் போது அதன் அளவு அதிகரிக்கிறது மற்றும் குறைந்த அளவு உட்கொள்ளும் போது குறைகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வளர்சிதை மாற்றத்தின் காரணமாக பல தீங்கு விளைவிக்கும் வெளியேற்ற பொருட்கள் உருவாகின்றன. உடலில் இருந்து நச்சு கழிவுகளை அகற்றும் செயல்முறை வெளியேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. மனித வெளியேற்ற அமைப்பு சிறுநீரகங்கள், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் குழாய் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஒவ்வொரு சிறுநீரகமும் அதிக எண்ணிக்கையிலான சிறுநீர் குழாய்கள் அல்லது சிறுநீரகத்திகளால் ஆனது. இவை சிறுநீரகத்தின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு அலகுகள். ஒரு சிறுநீரக குஞ்சம், பௌமன்ஸ் உறை, அண்மை சுருள் நுண்குழல் அதாவது பிசிடி, சிறுநீரக கழல், சேய்மை சுருள் நுண்குழல் அதாவது டிசிடி மற்றும் சேகரிக்கும் குழாய் ஆகியவற்றை உள்ளடக்கியது.